இதைத்தான் இயேசு சொல்றாரு, அவருடைய நீதியை தேடுங்கள். இப்ப தேவனுடைய நீதின்னு ஒன்று இருக்குதுன்னா, அல்லது தேவனுடைய நீதியவே தேடுங்க அப்படின்னா, அப்ப நம்ம தேடக்கூடாத, நிலை நிறுத்தக்கூடாத இன்னும் சில நீதிகள் இருக்குன்னு தான் அர்த்தம். அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதுல முதலாவது சுயநீதி, இரண்டாவது நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதி. நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதியை குறித்து போன வாரம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சுயநீதி குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்போ சுயநீதி அப்படின்னா, மற்றவர்களுக்கு முன்பதாக தன்னை ஒரு நீதிமானாக காட்டுவது. அது உடையிலையோ, நடையிலையோ, செயல்லையோ, எல்லா காரியங்கள்லையும் மற்றவர்களுக்கு முன்னாடி நான் நீதிமான்றது தெரியணும். அதுக்கு இவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ரெண்டாவது சுயநீதி என்பது தனக்குத்தானே தன்னை நீதிமானாய் எண்ணிக்கொள்வது. மற்றவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு ஒன்று தோணும், பரவாயில்ல இவங்கள மாதிரி நம்ம ஆடம்பரமாக வாழலை, எதுவும் அனுபவிக்கலை, பரவாயில்ல நம்ம தான் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான். பாரு, நம்ம ஆண்டவருக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் செஞ்சுருக்கோம், எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கால் கடுக்க முழங்கால நிற்கிறோம், பாரு அவங்கெல்லாம் அப்படிலாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நீதிமானாய் எண்ணிக்கொள்வது. அதுதான் அந்த பரிசேயன் ஆயக்காரன் சம்பவம். ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அவனை மாதிரி கிடையாது ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், காணிச்சு கொடுக்குறேன், நேரம் தவறமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், நசமாக கொடுத்துட்ருக்கேன், காத்திருப்பு கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். பார்த்தீங்களா, அவன் சுயநீதிக்காரன். அப்படி தன்னைத்தானே நீதிமான எண்ணிக்கொள்வதுதான் சுயநீதி. மூன்றாவது, தேவனுக்கு முன்பதாக தன்னை ஒரு பெரிய நீதிமானை போல காட்டிக்கொள்வது. தேவனிடத்திலேயே தன்னுடைய நீதியை காண்பிக்கிறவர்களுக்கு பேரு சுயநீதி.